ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகோக்கோட அதாவது ஒன்னினை தொலைத்தேன் எபிசோட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, நம்ம எயித் எபிசோடோட ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். பட் வேணாமே, 10th எபிசோட் வரைக்கும் கொண்டு போயிட்டு 10th எபிசோடில் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே டியர்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் சேனல் இதுக்கப்புறம் நம்மளோட சேனல் இல்லைடா, அது வந்து அட்மின்ஸோட சேனல்ஸ். ஓகேவா? அதாவது நம்ம ஜெனி தெரியும்ல அவங்களுக்கு, ஜெனி இருக்கா, அப்புறம் ஃபேரி அண்ட் லில்லி சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபேரி அண்ட் லில்லி டியர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜாஸ்மின் டியர் இருக்காங்க, அதுக்கப்புறம் நிஷா டியர் இருக்காங்க. மொத்தம் 6 அட்மின்ஸ் இருக்கும். நானும் தான் அதில் இருக்கேன். ஸோ மொத்தம் 6 அட்மின்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் எஃபர்ட் போடுவேன். அவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரீ டைமில் ஒன் ஷாட் போடுவாங்கடா. ஸோ ஒரே சேனலில் 6 பேரோட வாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் லவ்வை அந்த சேனலுக்கு கொடுங்க. ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஸோ கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பார். அவர் எந்திரிச்சிருக்கவே மாட்டார். 36 ஹவர்ஸில் எந்திரிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 48 ஹவர்ஸ் ஆகிருக்கும். பட் ஜங்குக்கு எந்திரிச்சிருக்க மாட்டார். இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே ஜிமின் நல்லா தூங்கிட்டுருக்காரு. சீனியர், ஏய் மயன், என்ன பண்ணுற? என்ன இடம் இது இவ்வளோ டார்க்கா? ஏன் பயமாக இருக்கா? சீனியர், எனக்கா பயமா? அப்படிலாம் இல்லை. எனக்கு என்னவோ நீங்கள் பயப்படுற மாதிரி தெரியுது சீனியர். என்ன சொல்கிறோம் ஏன்? ஆமாம், உங்கள் லவ்வை வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப பயப்படுறீங்கல்ல. இப்போது சங்குக்கு உங்களை விட்டு போயிடுவான்னு ரொம்ப ரொம்ப பயப்படுறீங்க. ஏன் என்ன பேசிகிட்ருக்க? இங்கே பாருங்கள் சீனியர், எனக்கு தெரியும் நீங்கள் சங்குக்கு லவ் பண்ணுறீங்கன்னு. என்னை விட அதிகமாக சங்குக்கு மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு தெரியும். ஏன் இருங்க சீனியர், நான் பேசுகிறேன். நான் உங்களை லவ் பண்ணேன் தான், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை விட உங்களுக்கு சங்குக் தான் 100% இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் சொல்லலாம். உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் அப்படின்னா அது சங்குக் மட்டும்தான் சீனியர். ஏய் வயன், என்ன பேசிகிட்ருக்க? எனக்கு தெரியும் சீனியர், நீங்கள் சங்குக்கு லவ் பண்ணுறீங்க. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் ப்ளீஸ் இப்போயாவது போயிட்டு அவன்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு பயமாக இருக்குல்ல, அவன் உங்களை விட்டு போயிடுவாங்க. உங்களோட லவ்வை ஒரு டார்க்கான பிளேஸில் பூட்டி வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் லவ்வாக சொல்லிட்டா அப்புறம் உங்கள் லைஃப் ப்ரைட்டாக மாறிடும்ல சீனியர். ஒயன், இங்கே பாருங்க சீனியர், ஒயன் தான் பேசிகிட்ருக்கேன். நான் தான் பேசிகிட்ருக்கேன். சீரியஸாக சங்குக்கோட லவ்வுக்கு முன்னாடி என் லவ்லாம் ஒன்றுமே இல்லை. அதான் உண்மை. ஜிமின், என்ன சொன்னவன்? ஜிமின். ஆமாம், இதுக்கப்புறம் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடக்கூடாதா சீனியர்? ஆனால் ஒயன், நீ என்ன சீனியர்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் இதுக்கப்புறம் இல்லை. அப்போ லவ் பண்ண, இப்போ பண்ணலை. ஒயன். ஆமாம் சீனியர், எனக்கு தெரியல காட் என்னை எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், சங்குக் உங்களுக்காக பிறந்தவன். அதனால தான் காட் என்னை அவர்கிட்ட கூட்டிக்கிட்டாரு. என்னவோ நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னோட ஜிமின் அப்படி இல்லை, சங்குக்கோட ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக, சங்குக்கோட ரொம்ப ஸ்மைலோட, ரொம்ப ஹாப்பியாக அவரோட லைஃப்பை மூவ் பண்ணுறப்ப இந்த ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ஜிமின், ஒயன் போயிட்டு சங்குக்கு கூப்பிட்டு அவனை சீக்கிரம் கொண்டு வா, அவனை விட்டுறாத. ரொம்ப லேட் பண்ணனா என்ன மாதிரி சங்குக்கையும் மிஸ் பண்ணிடுவேன். ஜிமின், ஃபாஸ்ட்டாக போ, உன்னோட டார்க் சைடை ப்ரைட்டாக மாற்று. போ ஜிமின், போய் கூப்பிட்டு. உன் லவ்வை நீ தானே கொண்டு வரணும். உன் லவ்வரை நீ தானே உன் பக்கம் கூட்டிகிட்டு வரணும். போ ஜிமின், நீ கூப்பிட்டா அவன் எங்கே இருந்தாலும் வந்துடுவான். போய் கூப்பிட்டு. போ ஜிமின் அப்படி சொல்லி ஒயன் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி நம்ம பயத்தோடு எந்திரிப்போல அந்த மாதிரி எந்திரிக்கிறாரு. ஒயன் எங்கே இருக்கடி அப்படி சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பட் ஒயன் இல்லை. இப்போ ஜிமின் தான்
ட்ரீமா? ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு ஜங்குக் பக்கத்தில் போகிறாரு. ஜங்குக் இன்னும் அந்த கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு ஜங்குக் ஷோல்டர் மேலே லைட்டாக அவரோட ஹெட்டை வச்சுட்டு, ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டு போகாத, ஒயன் கூட தெரிஞ்சிருக்கு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு. எனக்கு தான் புரியலை. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட எப்படி லவ்வை சொல்லாமல் தப்பு பண்ணணும், அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். என் தப்பு தான். மன்னிச்சிரு ஜங்குக் என்ன மன்னிச்சிரு. கொல்லச்சின்னு கூப்பிடுவாள், இந்த கொல்லச்சி மன்னிச்சிரு ஜங்குக். எந்திரி ஜங்குக் என்ன பாரு. ஜங்குக் என்ன பாருடா. எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக். ஒயனை மாதிரி நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? ஒயனை மாதிரி என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல ஜங்குக். எந்திரி ஜங்குக், ஆன்சர் பண்ணு ஜங்குக் என்னை பார்க்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? எந்திரி ஜங்குக், என்னை அடிச்சிரு ஜங்குக். உனக்கு கோவம் வந்தால் என்னை திட்டக்கூட செய் ஜங்குக். ஆனால் ப்ளீஸ் என்கிட்ட இப்படி பேசாமல் இப்படியே இருக்காத ஜங்குக். பயமாக இருக்குது. நீ கோமா ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக். உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக் எந்திரி ஜங்குக் உன் கொள்ளச்சிங்க அழுதுட்டுருக்கேன் ஜங்குக் எந்திரிடா. ஜங்குக் ப்ளீஸ் எந்திரி. என்னை பார்க்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு எப்பவுமே ஹாப்பினஸ் தான் கொடுப்பேன், பெயினை கொடுக்க மாட்டேன்னு சொன்னல ஜங்குக். ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹார்ட் கிட்ட ஜிமினோட ஹேண்டை வச்சுட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட் மேலேயே அப்படியே சாஞ்சிட்டு அழுதுட்ருக்கான். இந்த குள்ளச்சி உனக்கு வேணாமா ஜங்குக்? நான் உனக்கு வேணாமா? என்ன உனக்கு பிடிக்கலையா ஜங்குக்? என்னை நீ அவ்வளோ வெறுக்கிறியா? நான் உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேனா? உன்னை நான் ரொம்ப அழ வச்சிட்டேன்ல? நான் தான் உனக்கு பெயினை கொடுத்துட்டேன். நீ எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் எனக்கு பெயினை கொடுத்துட்டேன். அப்படி தானே ஜங்குக்? இந்த குள்ளச்சி உனக்கு பெயினை மட்டும்தானே கொடுக்குறேன். என் தப்பு தான். நான் எதுவுமே புரிஞ்சுக்காம பண்ணுது என் தப்பு தான். ஐம் சாரி ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ ஜங்குக். நீ எனக்கு வேணும். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் ஜங்குக். எந்திரி ஜங்குக், என்னால் இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. இப்போவே வா, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ ஜங்குக் எந்திரிடா. உன்னோட குள்ளச்சி சொல்கிறல்ல ஜங்குக், எந்திரிக்க மாட்டியா? மாட்டேன், தெரியும். கோவமாக இருக்கல்ல உன்னோட குள்ளச்சி மேலே? தெரியும் கோவமாக இருக்க. அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜெக்கியோட செஸ்ட் மேலேயே சாஞ்சிட்ருக்கான். குள்ளச்சி என்ன பண்ணுற ஜங்குக்? அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறான். ஜங்குக் தான் மெதுவாக அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, குள்ளச்சி என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு அழுகிற? நான் உன்னை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல, அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல குள்ளச்சி. எதுக்கு அழுது? உன்னால தான் அழுத ஜங்குக். எதுக்கு இப்படி பண்ண? ஏன் பண்ண? என்ன இப்படி தான் அழ வைப்பியா? நான் உனக்கு வேணாமா? சொல்லு ஜங்குக், நான் உனக்கு வேணாமா? எதுக்குடா அப்படி பண்ண? குள்ளச்சி என்ன பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சரியாயிடும். நான் சொன்னல உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன்னு. பாரு, உன்னோட ஜங்குக் வந்துட்டேன். போ ஜங்குக், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். எதுக்கு ஜங்குக் இப்படி பண்ணுற? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? குள்ளச்சி சொல்லு, என்ன? லவ் யூ குள்ளச்சி. ஜங்குக், ஐ லவ் யூ டு ஜங்குக். அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்னை இப்போவே கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறியா? எனக்கு பயமாக இருக்குடா, என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. ஏய் குள்ளச்சி, உன்னை விட்டு இந்த ஜங்குக் எங்கேயும் போக மாட்டேன், ஓகேவா? மேரேஜ் தானே, இப்போவே பண்ணிக்கலாமா? ஜங்குக், உனக்கு உடம்பு சரியில்லை, பரவாயில்ல, மேரேஜ் பண்ணிக்கலாமா? வேணாம், நீ சரியாயிட்டு வா, பண்ணிக்கலாம். அப்படியா குள்ளச்சி? ஆமாம், நீ சரியாகிட்டு வா, நம்ம பண்ணிக்கலாம். அப்படி சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹன்ஜன், லீ அப்புறம்
ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த சைட் ஜிமினோட பேரண்ட்ஸும் வராங்க. இப்போ எல்லாருமே உள்ளே நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டேய் ஜங்கு, எதுக்குடா இப்படி பண்ண? பார்த்தீங்களா, உங்கள் பையன் சொன்ன மாதிரியே ஜிமினை லவ் பண்ண வச்சுட்டேம்மா. அதுக்கு இப்படி தான் முடிவு எடுப்பியா? ஆல்ரெடி அவன் அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்ததுலேருந்து அவ்வளோ பெயினில் இருக்கான். நீ அவனுக்கு நான் அவனுக்கு பெயின் கொடுக்க மாட்டேம்மா, நான் தான் வந்துட்டேன்ல, அதை விடுங்க. அதை சொல்லி 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 அவனை இன்னும் பெயின் ஆக்காதீங்கம்மா. இப்போ ஜிமின் தான் டிஎஸோட பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் என்னை பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஜங்குக், எனக்கு நீ வேணும், லைஃப் லாங் வேணும், உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜங்குக், யார் கேட்டாலும் உன்னை நான் கொடுக்க மாட்டேன் ஜங்குக், நீ எனக்கு வேணும் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் டைட்டாக ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். எப்படின்னா ஜங்குக் படுத்துட்ருக்கான், ஜிமின் லைட்டாக அவன் மேலே லைட்டாகி ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒவ்வொரு பர்சனாக எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. யாருமே இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணல. ஜிமின் அப்படியே ஜேகே பக்கத்துலேயே அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு ஜேகே லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். ஏய் குள்ளச்சி, ரொம்ப அழுதுட்டியா? ரொம்ப அழுதுட்டேன், எல்லாம் உன்னால தான். ஏன் இப்படி பண்ணுற ஜங்கு? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னை எப்படி அழ வச்சுட்டு போயிட்டல்ல? நீ என்ன சொன்ன? என்னை அழ வைக்க மாட்டேன்னு சொன்னல, நான் அழக்கூடாது, என்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னல, எதுக்குடா அப்படி பண்ண? எனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? வலிக்குது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அழுதுட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஓய் கொல்லச்சி, என்னை பாரு, உன்னை அழ வைக்கணும்னு பண்ணல, உன் லவ்வை நீ சொல்லணும்னு தான் பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும், அப்போ உன் லவ்வை நீ ஓப்பனாக சொல்லிடுவேன்னு. இப்போ சொல்லிட்டல, இப்போ எனக்கு தெரியுது உன்னோட மனசில் நான் இருக்கேன்ட்டு. இப்போ சொல்ல, நீ என்னை லவ் பண்ணுறியா? எத்தனை தடவை சொல்கிறது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், ஐ லவ் யூ குள்ளச்சி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியல எதனால் உனக்கு பிடிச்சதுன்ட்டு. அன்றைக்கி நீ அழுத தெரியுமா? வயன் ஆக்சிடெண்ட் ஆகுறப்ப நீ அழுத தெரியுமா? எனக்கு அப்போவே உன்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னு தெரியல குளிச்சு, அப்போ எதுக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. நான் அழ வைக்கக்கூடாது, உன் கண்ணிலேருந்து அந்த மாதிரி கண்ணீரை பார்க்கவே கூடாதுன்னு தோணுது குளிச்சு. அதனால தான் உன்னையே சுற்றி சுற்றி வந்த, என்ன சொன்னாலும் கேட்கலான்னு தோணுச்சு. நீ எனக்கு ஓகே சொல்கிற அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீ ஓகே சொன்னதுக்கப்புறம் உன் கண்ணிலேருந்து ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் அழ வச்சிட்ருக்கேல்ல குளிச்சு ஒன்று. இல்லை, நான் அழலை ஜங்கு, நான் அழலை, நான் தான் தப்பு பண்ணேன், அதனால தான் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நான் அழலை ஜங்கு, நான் அழ மாட்டேன். நீ நான் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் அழுகலை. நீ வந்துட்டல, எனக்கு அது போதும் ஜங்கு அப்படி சொல்லி பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்கு ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு என்ன பண்ணுற ஜங்குக்? இப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. வேறு யாரும் இல்லை, டாக்டர்ஸ் தான் வராங்க. ஒரு 2 டாக்டர்ஸ் அண்டு ஒரு 3 நர்ஸ் வராங்க. இதை பார்த்தோன்னே ஜிமின் தான் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றான். இப்போ டாக்டர்ஸ் தான், ஜிமின் என்ன பண்ணுறீங்க? டாக்டர், அது வந்து ஜிமின் அவருக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒன்று. ஜிமின் திரும்பி பார்க்குறான். ஜேகே அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் பொறுக்கி எப்படி பண்ணுறான் பாரு அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டு, சாரி டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜிமினால் அங்கே இருக்கவே முடியல. டாக்டர்ஸோட ஃபேஸை கூட ஜிமினால் பார்க்க முடியல. டாக்டர் 1 செகண்ட் அப்படின்ட்டு வெளியே ஓடிடுறான். வெளியே ஓடி போய் ஒரு மாதிரி சையாகிறான் ஜிமின். இப்போ ஜங்குக் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு டாக்டரை பார்க்குறான். இப்போ டாக்டர்ஸ் தான், ஜங்குக் நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் வந்தோடனே எதுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க? டாக்டர், அது வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரைட், ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி ஹெட் பெயின் வரும், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜங்குக், சொல்லுங்கள் டாக்டர். நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், ஜிமின் லைஃப்பில் நடந்ததை உங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ஹாப்பி தான். பட் உனக்கு அடிக்கடி ஹெட் பெயின் வரும், பார்த்துக்கோ, டேப்லெட்ஸ் கரெக்டாக போட்டுக்கோ. வீக் ஒரு 2 டேஸ் மட்டும் ஹாஸ்பிட்டல் வந்தால் போதும், உங்களுக்கு செக்கப் பண்ணி எப்படி இருக்கீங்கன்றதை மட்டும் பார்க்கணும். ஓகே டாக்டர். அப்புறம் அவங்க மேரேஜுக்கு கண்டிப்பாக எங்களை கூப்பிடுங்க. இந்த லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜங்குக். தேங்க்யூ டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சிரிக்கிறான். இப்போ வெளியே பார்த்தா ஜிமின் அவ்வளோ சையாகிறான். டாக்டர் வெளியே வந்துட்டு, ஜிமின் சொல்லுங்கள் டாக்டர்.
என்ன ஃபேஸ்லாம் பிங்காக இருக்குது? அது அது வந்து மேக்கப் போட்டிங்களா டாக்டர்? இல்லை சும்மா தான் கேட்டேன் ஜிமின், எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன். என்ன டாக்டர்? புரியல. என்ன தெரியாது? இல்லை உங்கள் லவ் ஸ்டோரி பற்றி ஃபுல்லாக தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன். நீ ரொம்ப லக்கி ஜிமின். ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ்வையும் சேர்த்து ஒரு பர்சன் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீ ரொம்ப லக்கி தான். உனக்கு 2 பர்சனோட லவ் சேர்ந்து கிடைக்கும் டாக்டர். ஆமாம், அந்த பொண்ணோட லவ்வையும் சேர்த்து சங்குக்கு உனக்கு கொடுக்குறாங்கல்ல, கண்டிப்பாக நீ ரொம்ப லக்கி தான். என் லைஃப்பில் நடந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி இல்லை. செகண்ட் பர்சனாக வந்தவங்க எப்போவுமே நான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் உனக்கு அப்படி இல்லை. சங்குக்கை டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோ, விட்டுறாத. ஏன்னா சங்கு டைமண்ட், விட்டுறாத அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிட்டாங்க. ஜிமின் அப்படியே அந்த டாக்டர் போகிறத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வரான் சங்கு கிட்ட. சங்குக்கு சிரிச்சுட்டு, போய் குலைச்சி போடா பொறுக்கி, என்ன குறைய பண்ணியிருக்க? அறிவில்லை உனக்கு? கிஸ் பண்ண தானே, நீ தானே பண்ண. டாக்டர் வந்தோடனே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், அவங்க பார்த்துட்டாங்கடா. என்ன பார்த்துட்டாங்க? போடா, உன் மேலே கோவமாக இருக்கேன். ஏய் குலைச்சி போ, கூப்பிடாத. பேச மாட்டேன். பேச மாட்டியா? பேச மாட்டேன். தலை வலிக்குது. சங்குக்கு என்னாச்சு? தலை வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? டாக்டர் கூப்பிடுவா. அதுக்காக கூப்பிட்டேன் உன்ன அப்படி சொல்லி இழுத்து சங்குக்கு பக்கத்தில் படுக்க வைக்கிறான். சங்கு பயந்துட்டேன். சங்குக்கு நான் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீ என் பக்கத்தில் வரணும்னு நான் அப்படி பண்ணேன். சங்கு இப்படிலாம் போய் சொல்லாத, எனக்கு போய் சொல்ல பிடிக்காது. சரி போய் சொல்ல மாட்டேன், போதுமா? போதும். ஆமாம் சங்கு, மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்படியா? என்னோட குள்ளச்சிக்கு என்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாம், உன்னோட குள்ளச்சிக்கு உன்னை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ணிக்குவியா? அவ்வளோதானே, இப்போவே பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணுவேன்? எப்படி பண்ணலாம்? டாக்டர்ஸ்லாம் வர சொல்லிடலாம். வர சொல்லிடலாம். வேறு என்ன? ரிங் சேஞ்ச் பண்ணணும்ல? ஆமாம். ரிங்குக்கு எங்கே போகிறது அப்படி சொல்லி பார்க்குறான் சுற்றி. காட்டன்ஸ்லாம் இருக்குது. காட்டன்ஸை வச்சு அதை ரிங்கை மாதிரி ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணி உன் ஹேண்டில் நான் போடுறேன், என் ஹேண்டில் நீ போடு. ஜங்கு கொல்லிச்சி, சும்மா சொன்னேன்டி. என்னது? சும்மா சொன்னேன்டா. ஜங்கு சொல்ல கொல்லிச்சி, உனக்கு சரியானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஓகே, எனக்கு சரியானதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஜங்கு சொல்லு, எதுக்கு ஜங்கு ஜங்குக்குன்ற? எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? என்ன ஆசை ஜிமின்? எனக்கு உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு கேர்ள் பேபி வேணும். என்னது? கேட்கல. ஒரு கேர்ள் பேபி வேணும். சுத்தமாக கேட்கல. எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும்டா. வேணுமா? ஆமாம் வேணும். வேணா இப்போவே ட்ரை பண்ணலாமா? சங்கம் என்ன பேசிகிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து நீ தான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு கேர்ள் பேபி வேணும்னு என்கிட்ட கேட்டேன். நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கேட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியும் மேரேஜுக்கு அப்புறமும் ஒரே ப்ராசஸ் தானே. சங்கு என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? போ சங்கு. ஜிமின், இப்போ என்ன? எனக்கு கேர்ள் பேபி வேணும். ஆமாம், கேர்ள் பேபி வேணும். சரி ஓகே, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஜேகே இப்போ வீட்டுக்கு வரான். இப்போ ஜிமினும் ஜேகேவோட வீட்டில் தான் இருப்பான். ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே ஜேகேவோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ ஜிமினோட அப்பா அம்மாவும் ஜேகேவோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட ரூமில். சங்கு இப்போ எப்படி இருக்கு? பெயினாக இருக்கா? இல்லை குளிச்சி, இங்கே வா, பக்கத்தில் வந்து உட்காரு. என்ன ஜங்கு? வா வந்து உட்காரு அப்படி சொல்லிட்டு ஜிமின் உட்கார சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அவங்ககிட்ட உன்னை காட்டணும். என்ன காட்டணும்? இரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட ஃபோட்டோஸை ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி வச்சுருப்பான். அந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஜிமின் அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்மைலோட அந்த ஆல்பத்தில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்கான். ஒவ்வொன்றா டர்ன் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதை பார்க்கும்போதெல்லாம் ஜங்குக்கா பார்க்குறான். ஜங்குக் ஸ்மைலோட ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது. ஜங்குக், இது நான் அன்றைக்கி தூங்கும்போது எடுத்தியா? ஆமாம், அழகாக தூங்கின தெரியுமா? அதான் அப்படியே எடுத்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தா? என் கண்ணுக்கு எப்போவுமே நீ அழகு தான், ஏஞ்சல் மாதிரி இருக்க. என்ன ஜங்கு? ஆமாம், நீ எனக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்க. தெரியல,
ஒயன் லைக் பிரின்சஸ், அந்த பிரின்சஸ் இந்த ஏஞ்சலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. ஜங்குக், ஆமாம் அப்படின்றப்ப இப்போ ஜேகேவோட அம்மா தான் ஜங்குக், என்னங்கம்மா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் தான் வரான். ஒரு நிமிஷம் இரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் எல்லா ஆல்பத்தில் இருக்க எல்லா பிக்கும் பார்த்துடுறான். பார்த்துட்டு அந்த ட்ராக்குள்ளே வைக்கலான்னு போகிறப்ப அந்த ட்ராவில் ஒரு ஸ்மால் சைஸ் டைரி மாதிரி தான், பட் அது ரொம்ப மிடில் சைஸில் இருக்குது. அதாவது அது ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அதை எடுத்து பார்க்குறான். அதை எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் ஆக்சிடெண்ட் ஆகுறப்ப ஜிமினோட மடியில் ஒயன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிமின் அதை பார்க்குறான். அதை பார்த்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்குறான். அதில் ஜிமின், எனக்கு ஏன்னு தெரியல, இந்த பிக்கை பார்க்கும்போதெல்லாம் என்னை அறியாமல் என்னோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின், நீ எங்கே இருக்க, எப்படி இருப்ப எனக்கு தெரியல, ஆனால் உன் நேமை நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னு கேட்குறியா? அன்றைக்கி உன் கூட வந்த ஃப்ரெண்டு ஜிமின் அங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணும்போது ஜிமின் அழுகாதன்னு சொன்னாங்க. அப்போ உன்னோட நேம் என் மனசு அப்படியே ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பர்சனை லவ் பண்ணுவாங்களான்னு தோணுச்சு. எனக்கு தெரியல, உன் லவ்வை மூடி மறைச்சிருக்கல்ல, எனக்கு உன் லவ்வை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமின். உன் லவ் எனக்கு வேணுன்றதை விட என் லவ்வை உனக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படி சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கு. ஜிமின் நெக்ஸ்ட் பேஜை திருப்புறாரு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமினுக்காக மட்டும், அதில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஜிமினுக்காக மட்டும்தான் எழுதியிருக்கு. அது வேர்ட்ஸுன்னு கூட சொல்ல முடியாது. அதில் இருக்கிறது எமோஷ்னல், ஜேகேவோட ஒரு லவ் எமோஷ்னல்னே சொல்லலாம். அதில் ஜேகே, ஜிமின், நான் உன் டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவனுக்கு இந்த பழக்கெல்லாம் இருக்கா? இவன் இதெல்லாம் பண்ணுவானா? இவனுக்கு இது இவ்வளோ பிடிக்குமா? இவன் அவ்வளோ நல்லவனா? வா, இந்த மாதிரி கேரக்டரில் ஒரு பையன் இருப்பானா? உண்மையாகவே நீ ஒரு ஏஞ்சல் தான் ஜிமின். தெரியல, எல்லாருமே ஏஞ்சல் ஒரு கேர்ள் சொல்லி தான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஒரு பையனாக இருந்து ஏஞ்சல் மாதிரி இருக்க. எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கல. கிரேட் ஜிமின். எனக்கு நீ வேணும்னு தான் தோணிகிட்டே இருக்கு. ஆனால் பார்த்த அன்னைக்கு நீ அழுகும்போது எனக்கு ஒன்று ஹக் பண்ணி நான் இருக்கேன் ஜிமின், அழுகாதன்னு சொல்லணும்னு தோணுச்சு. இப்போது நான் மட்டும் உனக்கு போதும், என் லவ் மட்டும் போதும், நீ யாரையும் நினைக்காத ஜிமின். எல்லாரோட லவ்வையை சேர்த்து நான் கொடுக்குறேன் உனக்கு. என் கூட இருந்தால் மட்டும் போதும். நீ எனக்கு உன் லவ்வை கூட கொடுக்க வேணாம், அது ஒயனுக்கே இருக்கட்டும். என் லவ்வை மட்டும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஜிமின். ஆனால் சொல்ல முடியல. நாளைக்கு நான் உன்னை பார்க்க போகிறேன் காலேஜில். அதுக்கடுத்த லைனில் ஜிமின், அவன் மேலே கோவமாக இருக்கேன். யார் அவன் வந்து உன் பக்கத்தில் உட்காடுறான், உங்ககிட்ட பேசுகிறான், நீ சாப்பிட்றப்ப அதை வாங்கி சாப்பிட்றான். யார் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பொசசிவ் ஆகுது ஜிமின். நீ சீனியராக இருக்கலாம், அதுக்கு நான் உன்னை அண்ணான்னு கூப்பிட முடியுமா? நான்லாம் அண்ணான்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னோட ஒய்ஃப், நான் உனக்கு ஹஸ்பண்ட். ஓகே, நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் தான் உனக்கு ஹஸ்பண்ட். எனக்கு பொசசிவ் ஆகும், பார்த்துக்கோ. நான் கோவப்பட்டேன்னா ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னோட ஏஞ்சல். ஆனால் ஒரு டெவில் இருக்கால உன் பக்கத்தில், அவனை அடிச்சிருவேன் நான். அவனுக்கு ரத்தம் வர அடிப்பேன். அவன் எப்படி வரலாம் என்னோட ஜிமின் கிட்ட, அதுவும் என்னோட ஏஞ்சல் கிட்ட? அவ்வளோதான் அவனுக்கு சொல்லி வச்சிரு. அவன் பேர் என்னமோ இல்லை, ஜாக்சன், பேரை பாரு அப்படி சொல்லி ஜங்குக் இங்கே திட்டிருக்கான். ஜிமின் ஸ்மைலோடு அதை படிச்சுட்டு திருப்புறான். நெக்ஸ்ட் பேஜில், ஜிமின், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஒயன் நேமை சொல்லிவிட்டு என்கிட்ட க்ளோஸாக நீ பேசுகிறப்ப அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின். நீ எனக்கு வேணும்டா, அது மட்டும்தான் தோணுது ஜிமின். ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், கொல்லச்சி. நீ எனக்கு வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். தெரியல எதுக்கோ உன்னை அப்படி கூப்பிடணுன்ட்டு, ஆனால் அது நல்லா இருக்குல்ல கொல்லச்சி, ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கு செட் ஆகுது. ஒய்ஃப் அப்படின்றதும் செட் ஆகுது. கொல்லச்சி, ஒன்று சொல்லவா? எனக்கு இந்த டே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு சொல்ல, நீயே நானும் ப்ரப்போஸ் பண்ணோம்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொல்லச்சி.
அந்த ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் உன்னை பார்த்து நான் ப்ரப்போஸ் பண்ண மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஐ லவ் யூ ஜிமன், இல்லை ஐ லவ் யூ குளிச்சி அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனால் இந்த நேமை எப்போ நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல. உனக்கு கொல்லிச்சின்னு நேம் வச்சுருக்கேன்டா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை உன்னை பார்த்து கூப்பிட்ற அந்த டேக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஜிமன். இல்லை கொல்லிச்சி, ஃபாஸ்ட்டாக அவன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படி சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு, அந்த பேஜில் எழுதியிருக்கு நெக்ஸ்ட் பேஜ்னு ஜிமன் எடுத்துகிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜிமன், நான் என்ன பண்ணேன், உன்னை லவ் பண்ணுறேன்னு நீ பண்ணலைன்னு. அப்புறம் நான் எதுவுமே பண்ணலையே. ஜாக்சன் அடிக்கடி உன்கிட்ட க்ளோஸாக வரும்போதே எனக்கு தெரியுது ஜாக்சனுக்கு உன்னை பிடிச்சிருக்க, உன்னை லவ் பண்ணுறான்னு. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு நீ வேணும்னு தோணுது, அவ்வளோதான். எனக்கு யார்கிட்டையும் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு ஜிமன். இது தப்பா? ஏன் குளிச்சு இப்படி பண்ணுற? என்னை புரிஞ்சுக்க மாட்டியா? இது ஜங்குக்கு உனக்கு வேணாமா? நான் என்ன பண்ண குளிச்சு? எனக்கு புரியலை. நான் உனக்கு ஏதாவது பெயின் கொடுக்குறேனா, இல்லை நான் உனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கேனா என்ன? எனக்கு பயமாக இருக்குது குளிச்சு. நீ எனக்கு கிடைப்ப தானே, நீ எனக்கு தானே. என்னால் உன்னை யாருக்கும் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியலை, வயன் அன்னைக்கு என்கிட்ட பேசின மாதிரியே இருந்தது. வயன் கூட ஓகே தான் நான் உன்னை லவ் பண்ணுறது, ஆனால் உனக்கு மட்டும்தான் ஓகே இல்லை, அப்படி தானே? நீ எனக்கு ஓகே சொல்ல மாட்டியா? என்னோட ஒய்ஃபாக வரமாட்டியா குளிச்சு அப்படி சொல்லி அந்த பேஜில் எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறான். அந்த பேஜில் என்னை புரிஞ்சுக்க மாட்டேல்ல, நான் பண்ணுறது எல்லாமே உனக்கு தப்பாக தான் தெரியும், அப்படி தானே? சரி ஓகே குளிச்சு, நான் தப்பானவனாகவே இருக்கேன். ஆனால் உன்கிட்ட இது வரைக்கும் நான் தப்பான முறையில் இருந்திருக்கேனா? உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஏன் பண்ணேன்னு தெரியுமா? ஏன்னா என்னோடய லவ்வை உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுச்சு, உன்னோட பெயினை நான் அதில் எடுத்துக்கணும்னு தோணுச்சு. அதில் நீ ப்ரீத் பண்ண கஷ்டப்படும்போது உனக்கு நியூவான ஒரு ப்ரீத் கொடுத்த மாதிரி இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஜிமினோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் வருது. ஜிமின் நெக்ஸ்ட்டுன்னு படிச்சுட்ருக்கான். ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ ஃபீலிங் வேர்ட்ஸோட ஜிமின் கிட்ட எதை மிஸ் பண்ணானோ, எதை சொல்லணும்னு நினச்சானோ அதை எல்லாத்தையும் ஜங்குக்கு எழுதியிருக்கான் லாஸ்ட்டு பேஜில். அதாவது அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடி ஜங்குக்கு என்ன எழுதியிருக்கானா, ஜிமின் என்னை அவாய்ட் பண்ணுறல, உனக்கு என்ன பிடிக்கலல்ல. ஏன் ஜிமின், நான் என்ன பண்ணேன்? ஏன் இவன் குளிச்சின்னு எழுதலைன்னு பார்க்குறியா? ஏன்னா எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது ஜிமின், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது ஜிமின், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜிமின், ரொம்ப பெயினாக இருக்குது. யாரோ என்னை அப்படியே நைஃப் எடுத்து அப்படியே ஹார்ட் கிட்ட அப்படியே குத்தி எடுக்கிற மாதிரி இருக்குது ஜிமின், வலிக்குது, என்னால் முடியல. கொல்லிச்சி என்னை லவ் பண்ணுறா, என்னை லவ் பண்ண அப்படின்னு கேட்டு வெறுத்துருச்சு ஜிமின். நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா, இல்லை நான் உனக்கு தொல்லையாக இருக்கேனா? சொல்லு கொல்லிச்சி, நான் உனக்கு கஷ்டம் கொடுக்குறேனா? உனக்கு பிடிக்காத மாதிரி பண்ணுறேனா? உனக்கு பிடிக்கலன்னு ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாத்தையும் விட்டேன் கொல்லிச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறத கூட விட்டேன். எனக்கு நீ தான் வேணும்னு நினைக்கிறேன் கொல்லிச்சி, ப்ளீஸ் என் லவ்வை புரிஞ்சுக்கோ, ஃபாஸ்ட்டாக என்னை மீட் பண்ணவா, நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி அந்த பேஜில் எழுதியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆக்சிடெண்ட் ஆனது எல்லாமே நடந்திருக்கும். ஜிமின் டியர்ஸோடு அதை பார்த்துட்ருக்கான். இப்போ டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. இப்போ ஜிமின் டக்குன்னு அந்த டைரி அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ட்ராவை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் தான் அந்த ஆல்பத்தை கையில் வச்சிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் குளிச்சி, சொல்லு ஜங்குக், என்ன பண்ணுற? ஆல்பம் பார்த்து முடிச்சிட்டேன், அதான் உட்காந்துட்ருக்கேன். சரி ஓகே, கீழே போகலாமா? கீழேயா? இல்லைடா, அம்மா கீழே வர சொன்னாங்க. இல்லை நீ இங்கே இரு, நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை கொடுத்துட்டு ஜிமின் போகிறான். இப்படியே டைம் போயிட்டுருக்கு. ஜிமின் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் பக்கத்தில் வந்து படுத்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு தெரியணும்ல உன் மேலே ஃபீலிங்ஸ் எனக்கு எப்போ வந்துச்சுன்னு, அதை நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கோட சிக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, குட் நைட் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்குறான். ஓகே டியர்ஸ், இந்த எபிசோடை நான் இங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடை நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் நான் ஃபாஸ்ட்டாக போட பார்க்குறேன் டியர்ஸ். ஓகே டியர்ஸ், பாய், குட் நைட், லவ் யூ லாட்ஸ்.